ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 14வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்யணும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,54,142 ஓட்டுகளை வாங்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 49.1% வந்து இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஆனால் இந்த மனுஷன் எடுத்த ஒரு சின்ன தவறான முடிவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது வாக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்காப்புல 18 லட்ச ரூபா கேஷோட. ஸோ இவ்வளோ வாக்குகள், இவ்வளோ மக்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய்த்தது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,09,064 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.07% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட மனசுனாலையும் அதுதான் வந்து நடக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் ரியலாகவே கேஷ்பேக்ஸை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார். ஸோ அதனால் அடுத்த கட்டமாக இருக்கிறது இவங்க மட்டும்தான். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு டிசர்வ்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 3வது இடத்துல வந்து சபரிநாதன் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 76,446 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.77% இருந்துட்டு இருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து ரன்னரப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சொல்ல முடியாது, அவரை வின்னரை கூட வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்ப்போம். ஏன்னா நம்ம நினச்சது எதுவுமே வந்து நடக்க மாட்டேது இந்த சீசனை பொறுத்தவரையிலையும். ஸோ அதனால் இது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது இடத்துல வந்து விக்ரம் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,590 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.39% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றியும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. இவங்கெல்லாம் வந்து டாப் 6 அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பாருங்கள், நம்ம ஒன்று யோசித்தா அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆகுது பாருங்கள் மக்களே. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்திருக்காங்க. 5வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. 29,333 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. வினோத் அவர்கள் வந்து கேஷ் போட்டு எடுத்துகிட்டு போனதுனால இவங்க டாப் 4க்குள்ளே வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பார்ப்போம் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. கானா வினோத் போனதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.